அன்பான தேவஜனங்களே, உங்கள் அனைவரையுமே இதன் வாயிலாக சந்திக்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் பயங்கரமான கிரியைகளை செய்து வருகிறார். அவர் பெரியவர், மகத்துவம் உள்ளவர், வல்லமையான தேவனாக இருக்கிறார். இன்றைய நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்காக சங்கீதம் 16 நாம் தியானிக்க போகிறோம். உங்களுடைய வேதத்தை சங்கீதம் 16க்கு நேராக திறந்து கொள்ளுங்கள். அதனுடையதான தலைப்பை பார்க்கும்போது இவ்வாறாக சொல்லுகிறது, தாவீதின் மிக்தாம் என்னும் பாடல். இந்த மிக்தாம் என்கிறதான வார்த்தையினுடையதான சரியான அர்த்தம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஒரு நிச்சயமற்றதான ஒரு சூழலை குறிக்கிறதாக இருக்கிறது. அதாவது சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிறதான போது தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நிச்சயமற்றதான சூழ்நிலை வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறார். யார் மூலமாக என்று சொன்னால், சவுல் நிமித்தமாக சற்று கரடான பாதை வழியாக அவர் சென்று கொண்டிருக்கிறார். அந்த நிலையிலே தேவனை நோக்கி முறையிட்டு பாடுகிறதான ஒரு சங்கீதம் தான் இந்த சங்கீதமாக நாம் பார்க்க முடியும். இந்த சங்கீதத்தை நாம் 3 பகுதிகளாக பிரித்து நாம் இதிலிருந்து படிக்க போகிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே மேடுகள், பள்ளங்கள், பாடுகள், உபத்திரவங்களை சந்திக்கிறார். ஆனால் அந்த நிலையிலே வசனம் 1 முதல் 3 வரையிலும் தேவனை நோக்கி அவர் உதவிக்காக கதறுகிறதை பார்க்க முடியும். வசனம் 1 3 வரைக்கும் சொல்லுகிறது, தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாய் இராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாய் இருக்கிறது என்று சொன்னாய். நான் ஏற்கனவே சொன்னதை போல சவுல் நிமித்தமாக ஒருவேளை சற்று கடினமான சூழலில் வழியாக தாவீது சென்று கொண்டிருக்கிறார். இப்போது அவர் தேவனை நோக்கி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர் கேட்கிறார். ஏனென்று சொன்னால் வசனம் 4 பார்க்கிறதான போது அந்த பாடுகள், உபத்திரவங்கள் என்ன என்று தெரியும். பாருங்கள், வசனம் 4 சொல்லுகிறது, அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்கள், அதாவது தேவனை வெறுத்து தாவீதையும் சத்துருக்காக நினைத்து அவனுக்கு எதிராக எழும்புகிறதான இந்த ஜனங்கள். இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே தாவீது சொல்லுகிறார், நான் என் தேவனை நோக்கி நம்பியிருக்கிறேன். வசனம் 1, ஆண்டவரே நீர் என்னை காப்பாற்ற வேண்டும். என்னுடைய உதவிக்காக நான் எந்த ஒரு மனிதனிடத்திலும் கடந்து செல்லவில்லை. என்னுடைய உதவிக்காக ஏதோ ஒரு விதமான பெரியவர்களிடத்திலும் நான் கடந்து செல்லவில்லை. மாறாக உம்மிடத்திலே கடந்து வருகிறேன். நீர் என்னை காப்பாற்றும். ஏனென்று சொன்னால் நான் உம்மை நம்பி இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, வசனம் 2 3 பார்க்கும்போது, நான் தேவனை நம்பி இருக்கிறேன், அதோடு கூட விட்டு விடாதபடிக்கு என்னுடைய அன்பு, என்னுடைய பிரியம், என்னுடைய நேசம் தேவன் மீது இன்னும் அதிகமாக அது கடந்து வருகிறதாக இருக்கிறது. பிரியமான தேவஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே சற்று கடினமான சூழ்நிலைகளை சந்திக்கிறதான போது நீங்கள் யாரிடத்தில் ஓடுகிறவர்களாக இருக்கிறீர்கள்? தேவனிடத்திலே ஓடுகிறீர்களா அல்லது உலகத்தினிடத்தில் ஓடுகிறவர்களாக இருக்கிறீர்களா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை நோக்கி ஓட வேண்டும். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே பாடுகள், உபத்திரவங்கள் வரும். ஆனால் நாம் யாரிடம் ஓடுகிறோம், யாரிடம் முன் செல்லுகிறோம் என்கிறது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும் தேவனிடத்திலே கடந்து செல்ல வேண்டியது அவசியம். ஏன் என்று சொன்னால், தேவனை நாடாமல் அந்நிய தேவர்களை பின்பற்றுகிறவர்கள் அவர்கள் எப்படி காணப்படுகிறார்கள் என்று சொன்னால், வசனம் 4 சொல்லுகிறது, அவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அந்நிய தெய்வங்களை நாடி தேடுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும் இந்த வேதத்திலே நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அந்நிய தெய்வங்களாக காணப்படுகிறதான அந்த காரியங்கள், செயல்கள் என்னவாக இருக்கிறது? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்முடைய வாழ்க்கையை நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, இதுதான் எனக்கு எல்லாமே என்று சொல்லி நாம் உயர்த்துகிறோமோ, அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அந்நிய தெய்வங்களாக காணப்படுகிறது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களாக அவைகள் எல்லாமே நாம் விட்டு வெளியே வர வேண்டியது அவசியம். தேவன் நம்முடைய பிள்ளைகளிடத்திலிருந்து அவர் எதிர்பார்க்கிறது என்னவென்று சொன்னால், தாவீது சொல்லுகிறார், கீழே இருக்கிறதான பகுதிகளிலே அவருடைய அர்ப்பணிப்பை சொல்லுகிறார். பாருங்கள், வசனம் 4 8 வரையிலும் அவருடைய அர்ப்பணிப்பு என்னவென்று சொன்னால், வசனம் 4 2வது பகுதி சொல்லுகிறது, அவர்கள் செலுத்துகிற பான பலிகளையோ காணிக்கைகளையோ ஆராதனைகளையோ நான் செலுத்த மாட்டேன். என்னுடைய தேவனுக்கு என்ன ஆராதனை கொடுக்க வேண்டும், என்னுடைய தேவன் எதில் பிரியப்படுகிறார் என்று எனக்கு தெரியும். அதை மட்டுமே நான் செய்கிறவனாக இருப்பேன். அவர்களுடையதான பெயர்கள், நாமங்கள் கூட என்னுடைய உதடுகளில் உச்சரிக்கவும் மாட்டேன் என்று தாவீதுடையதான அந்த
அர்ப்பணிப்பை பாருங்கள். அதோடு கூட விட்டுவிடவில்லை. வசனம் 7 வருகிறதான போது வசனம் 7 சொல்லுகிறது, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். இந்த தேவனை நான் எப்போதும் துதிப்பேன். ஏன்? அவர் எனக்கு ஆலோசனை தந்திருக்கிறவர், என்னை வழி நடத்துகிறவர், என்னை தேற்றுகிறவர், என்னை சரியான பாதையில நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த தேவனை நான் என்னைக்கும் துதிப்பேன். காலங்களிலும் என் உள்ளந்தரியங்கள் என்னை உணர்த்தும். என் தேவனை உயர்த்தும்படியாக, தேவனை துதிக்கும்படியாக, தேவனை ஆராதிக்கும்படியாக என்னுடைய சரீரம் முழுவதும், என்னுடைய உள்ளம், ஆவி, ஆத்துமா எல்லாமே தேவனை துதிக்கும்படியாக அது உணர்த்துகிறதாக இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி காணப்படுகிறது? நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி யாரோ ஒருவர் சொல்லிக் கொடுக்க வேண்டுமா? யாரோ ஒருவர் நம்மை ஊக்கப்படுத்த வேண்டுமா? அல்லது தேவன் உங்களுடைய வாழ்க்கையை செய்கிறதான காப்பாற்றுகிறதான விதங்களை நினைத்து நீங்கள் தேவனை உயர்த்துகிறவர்களாக இருக்கிறீர்களா? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை துதிப்பதோடு கூட விட்டுவிட மாட்டேன். அவரை எப்போதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவது இல்லை. அருமையான தேவ ஜனங்களே, இதுதான் ஒரு தேவ பிள்ளையினுடையதான அர்ப்பணிப்பாக காணப்பட வேண்டும். தேவன் விரும்பாத காரியங்களில், தேவன் விரும்பாத செயல்பாடுகளில் நாம் ஈடுபடாத படிக்கு, அவைகளோடு நாம் ஒத்த வேஷம் தரிக்காத படிக்கு, தேவனை எப்போதும் உயர்த்துகிறவர்களாகவும், தேவனை எப்போதும் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டும். அதைதான் இந்த தேவன் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தேவனை முன்னிறுத்தாமல் வைக்கிறதற்கு நமக்கு தடையாக இருக்கிறதான காரியங்கள் என்னென்ன? அநேக நேரங்களிலே அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே உலக பிரகாரமான காரியங்கள் கூட தடையாக கடந்து வருகிறது. தேவனை ஆராதிக்க விடாமல், தேவனை உயர்த்த விடாமல், தேவனை முன்னிறுத்த விடாமல் தடையாக அநேக காரியங்கள் காணப்படுகிறது. அது என்னென்ன என்கிறதை நாம் அறிந்து அதிலிருந்து வெளியே கடந்து செல்ல வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. எனவேதான் நாம் ரோமர்களை பார்க்கும்படி உலகத்தோடு கூட ஒத்த வேஷம் தரிக்க கூடாது என்று சொல்லி, உலகத்தோடு கூட நாம் ஒத்து செல்லக்கூடாது. உலகத்திலும் பாதி, கிறிஸ்தவனும் பாதியாக இருக்கிறேன். மற்ற நாட்களில் உலக பிரகாரமாக ஜீவிக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன். அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளை விட்டு விலக வேண்டும். தேவன் எதிர்பார்க்கிறது 100% அர்ப்பணிப்பை அவருடைய பிள்ளைகளிலிருந்து எதிர்பார்க்கிறார். தாவீது அதுதான் சொல்லுகிறார், என் தேவனை எனக்கு முன்பதாக நான் எப்போது வைத்திருக்கிறேன், என் தேவனை நான் எப்போதும் துதிப்பேன், அந்நிய தேவர்கள் என்னுடைய நாவில் கூட நான் உச்சரிக்க மாட்டேன், அவர்களுக்கு எந்த விதமான ஆராதனையும் செலுத்த மாட்டேன் என்று சொல்லி, இப்படிப்பட்டதான ஒரு அர்ப்பணிப்பை இன்னைக்கு நாம் எடுக்க வேண்டியது மிகவும் அவசியம். இந்த தேவனை நம்முடைய வாழ்க்கையில் முன்னிறுத்துகிறதான போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், வசனம் 8 சொல்லுகிறது பாருங்கள். அதே வசனம், அவர் என்னுடைய வலது பாரிசத்தில் காணப்படுகிறார், நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. தேவன் எனக்கு முன்பதாக நான் நிறுத்தும் போது, இந்த தேவனுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கும் போது, இந்த தேவன், என்னுடைய மேட்பர், என்னுடைய சகாயர், என்னுடைய அடைக்கலம், என்னை தேடி வந்த தேவன் என்று அவரையே நாம் முன்னுரிமைப்படுத்தும் போது, அவரையே எப்பொழுதும் நமக்கு முன்பதாக வைத்திருக்கும் போது நாம் அசைக்கப்படுவதில்லை. இரண்டாவதாக, நாம் அவரை இன்னும் அதிகமாக நம்ப ஆரம்பிப்போம், அவரை அதிகமாக விசுவாசிக்க ஆரம்பிப்போம். வசனம் 9 சொல்லுகிறது பாருங்கள், ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சம் நம்பிக்கையோட தங்கியிருக்கும். என்னுடைய சத்துருக்கள் எனக்கு எதிராக வருகிறார்கள், என்னுடைய பிராணனை வாங்க தேடுகிறார்கள், ஆனாலும் என்னை காப்பாற்றுகிறதான தேவன் மீது நான் நம்பிக்கை உள்ளவனாக இருப்பேன். அந்த நம்பிக்கையில 1% கூட நான் விட்டு விடவே மாட்டேன். அந்த தேவனை மாத்திர நம்பிக்கையாக கொண்டிருப்பேன் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறான். மூன்றாவதாக வசனம் 5 சொல்லுகிறது பாருங்கள், தேவன் என்னை காப்பாற்றுவார், கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவனில் காப்பாற்றுகிறேன். என்னுடைய தேவன் என்னுடைய சுதந்திரமாக இருக்கிறார், என்னுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை காப்பாற்றுகிறவராக காணப்படுகிறார். வசனம் 6 சொல்லுகிறது, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. நேர்த்தியான இடங்களில் நம்முடைய பங்கு கிடைக்கும்படியாக அவர் செய்கிறவராக இருக்கிறார். அருமையான தேவ ஜனங்களே, இந்த தேவன் நமக்கு முன் அவர் இருக்கும் போதும் நமக்கு எதிராக வருகிறதான கோணலான கரடான எல்லா விதமான பாதைகளையும் அவர் செவ்வைப்படுத்தி சீரானதாக அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக வருகிறது, என்னென்ன பாடுகள் உங்களை தாக்குகிறது,
என்னென்ன உபத்திரவங்கள் உங்களை நொறுக்குகிறதாக இருக்கிறது, என்னென்ன வழிகளில் நீங்கள் உடைக்கப்பட்டு போய் இருக்கிறீர்கள், உங்களுடைய குடும்பத்தை குறித்தா, பிள்ளைகளை குறித்தா, பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்தா, அது உங்களுடைய வாழ்க்கையிலே வேலையை குறித்தா, எதை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், என்ன செய்ய வேண்டும்? தேவனிடத்திலே கடந்து வர வேண்டும். தேவனை நோக்கி ஓட வேண்டும். அவரிடத்தில் நாம் கடந்து வந்து அவரை நம்முடைய வாழ்க்கையிலே முன்னுரிமைப்படுத்துகிறதான போது அவர் எல்லாவற்றையும் வாக்கி செய்கிறவராக இருக்கிறார். 9-11 வரையிலும் பார்க்கும்போது தாவீது தேவனிடமிருந்து பாதுகாப்பை பெற்றுக் கொள்ளுகிறார். தாவீதினுடையதான ஜெபத்திற்கும் கதறலுக்கும் பதில் வருகிறதாக இருக்கிறது. வசனம் 9 சொல்லுகிறது, என்னுடைய இருதயம் பூரிக்கிறது, நீர் என்னை காப்பாற்றி இருக்கிறீர், என்னுடைய இருதயம் இப்போது மகிழ்ந்து கொண்டிருக்கிறது, பூரித்துக் கொண்டிருக்கிறது, என் மகிமை களி கூர்ந்தது. நான் இனிமேல் துக்கத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பயந்து போய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒளித்து போய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய இருதயம் பூரிக்கிறதாக இருக்கிறது. பூரிப்பு என்று சொல்லும் போது ஒரு நிறைவான மகிழ்ச்சி, நிறைவான சந்தோஷம், எந்த நிலையிலும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு, அந்த அளவிற்கு அதிகமான ஒரு சந்தோஷத்தை இந்த தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த சந்தோஷத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்து இருக்கிறீர்களா? அவரை நம்பி, அவரை நோக்கி பார்த்து, அவரை முன்னுரிமைப்படுத்தி, அவரை ஆராதிக்கும் போது பரிபூரண பூரிப்பினால் அவருடைய பிள்ளைகளை அவர் நிரப்புகிறவராக இருக்கிறார். வசனம் 10, என் ஆத்துமாவின் பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண விடீர். ஒருபோதும் உம்முடைய மகனாகிய என்னை நீர் ஒருபோதும் அழிவை காண விட மாட்டீர். என்னுடைய ஆத்துமாவின் பாதாளத்திற்கு விட மாட்டீர். எப்போது இந்த விதமான உறுதியை நம்முடைய வாழ்க்கையில் உறுதியோடு கூட சொல்ல முடியும்? அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது, அவரை நமக்கு முன்பதாக நிலைநிறுத்துகிறதான போது. எனவே வசனம் 11 சொல்லுகிறது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் பாடுகள் வழியாக கடந்து செல்வார்கள். ஆனால் தேவன் குறித்து வைத்திருக்கிறதான நேரம் வருகிறதான போது அவருடைய பிள்ளைகளை மீட்டு, அவருடைய பிள்ளைகளை காப்பாற்றி, அவர்களை அழிவிலிருந்து மீட்டு, அவருடைய பிராணனை பாதுகாத்து பரிபூர்ண ஆனந்தத்தையும் பரிபூர்ண களிப்பையும் அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தேவ ஜனங்களே, நீங்கள் எந்த இடத்திலிருந்து இதை பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, உங்களை தேவன் கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகளை அவர் அறிந்தவராக இருக்கிறார். ஒருவேளை தாவீதை போல உங்களோடு இருந்ததான ஜனங்கள் உங்களை எதிராக எழும்பி இருக்கிறார்களா? சத்துருக்களாக மாறி இருக்கிறார்களா? ஏதாவது நிலையில் உங்களை துரத்த வேண்டும், தகர்க்க வேண்டும், உடைக்க வேண்டும் என்று போராடுகிறார்களா? ஒன்றை மட்டும் செய்யுங்கள், இந்த தேவனிடத்திலே நீங்கள் ஓடுங்கள், தேவனிடத்திலே கடந்து வாருங்கள், கடந்து வந்து அவரை நம்புங்கள், அவருக்கு முன்னுரிமை கொடுங்கள், அவரை ஆராதியுங்கள், அவரை துதித்து கொண்டே இருங்கள். அப்படி இருக்கும்போது அவர் பரிபூர்ண பேரின்பத்தினாலும் ஆனந்தத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் அவர் உங்களை இடைக்கட்டி எல்லா விதமான அழிவிலிருந்தும் மீட்டு நீங்கள் ஒருபோதும் அசைக்கப்படாத படிக்கு இந்த தேவனுக்குள்ளதாக உங்களை நிலை நிற்கிறதற்கு அவர் உதவி செய்கிற தேவனாக காணப்படுகிறார். நான் சிறுவயதாக இருக்கிறதான போது எங்கள் வீட்டில் கோழிகள் இருக்கும். கோழி அது முட்டை போட்டு குஞ்சுகள் பொரிக்கிறதான போது, குஞ்சுகள் பொரித்து வெளியே வரும்போது ஒரு சில நாட்கள் ஆகும்போது அந்த கோழிகளையும் குஞ்சுகளையுமே என்னுடைய அம்மா அப்படியே அதை வெளியே அனுப்புவார்கள். ஏதாவது காகங்களோ அல்லது பருந்துகளோ அந்த குஞ்சுகளை துரத்தும்படியாக எடுத்துக்கொள்ளும்படியாக வந்தால் அந்த குஞ்சுகள் தன்னுடைய தாயினுடைய சிறகிற்குள்ளதாக போய் அவைகள் தஞ்சம் புகுந்து கொள்ளும், அடைக்கலம் புகுந்து கொள்ளும். இந்த தாய் கோழி கூட எந்த விதமான சேதமும் அணுகாத படிக்கு அந்த குஞ்சுகளை பத்திரமாக பாதுகாக்கிறதாக இருக்கும். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்திலே அப்படித்தான் காணப்படுகிறோம். ஒருவேளை பலவிதமான எதிரிகள் எதிரிட்டு வரலாம், பலவிதமான எதிர்ப்புகள் நமக்கு நேராக கடந்து வரலாம். ஆனால் நம்முடைய வேலை என்னவென்று சொன்னால், இந்த கோழி குஞ்சுகள் எப்படி தாயினிடத்திற்கு ஓடுகிறதோ அதே போல நாம் இந்த தேவனிடத்தில் ஓடி வர வேண்டும். ஓடி வருகிறதான போது நம்முடைய தேவன் அவருடைய செட்டுகளின் நிழலிலே நம்மை மறைத்துக் கொள்ளுகிற தேவனாக காணப்படுகிறார். அருமையான தேவ ஜனங்களே, இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறீர்களா? உங்களுடைய சூழ்நிலைகள் அவருக்கு தெரியும், உங்களுடைய வேதனைகள் அவருக்கு தெரியும், உங்களுடைய பாடுகள் அவருக்கு தெரியும். ஆனால் நாம் அவரிடத்தில் ஓடும்போது, அவரிடத்தில் கடந்து வரும்போது அவருடைய பிள்ளைகளை அவர் கைவிடுகிறதே இல்லை. அவருடைய பிள்ளைகளோடு அவர் இருக்கிறதான தேவன். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரும் கூட இருப்பாராக. உங்களுடைய பாரங்களையும் கவலைகளையும் அவர் மீது வைத்து விடுங்கள், அவர் உங்களை ஆதரிப்பார். God bless you. Amen. Amen.